காங்கிரஸுக்கு என்ன சார் பாடம் இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன்? அதை சொல்லவே மாட்டேங்கிறீங்க. நீங்க காங்கிரஸ் பத்தி பேச மறுக்கிறீங்க. ஐ சஸ்பெக்ட் யூ. உங்களுக்கு காங்கிரஸுக்கு இடையில ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு சார். இப்ப சொல்றேன் காங்கிரசுக்கு கொடுக்க மெசேஜ், ராகுல் காந்தி ராஜினாமா செய்ய வேண்டும். இந்தியாவில் நரேந்திர மோடியினுடைய ஆதிக்கம் 10 வருடமாக இருக்கிறது. இந்தியாவில் ஒரு பிரதான எதிர்க்கட்சி, தாக்கமுள்ள எதிர்க்கட்சி தேவை. அது மம்தா பானர்ஜினாலோ அல்லது அகிலேஷ் யாதவ்னாலோ கொடுக்க முடியும். ஆக மொத்தம் மகாராஷ்டிரா தேர்தலுடைய பாடம், தயவு செய்து ராகுல் காந்தி அவர்களே ராஜினாமா செய்து விடுங்கள். ராஜினாமா எதுக்கு செய்யணும்? அவர் என்ன பொசிஷன்ல இருக்கார் பார்ட்டியில? எம்பி தானே சார். சார் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர் இன்னைக்கு கட்சி தலைவர். எதுல இருந்து ராஜினாமா பண்ணும்? எதுக்கு அவர் ராஜினாமா பண்ணும்? எதிர்கட்சி தலைவரில் இருந்து. காரணம் என்ன என்று கேட்டால், என்ன சார் பேசுறீங்க? அவர் இந்தியால இருந்து இந்தியால களமாடினா தானே சார் அவர் ராஜினாமா பண்ணும். அவர் இருக்கிறதே பெரும்பாலும் வியட்நாம்ல இருக்காரு சீனிவாசன். கிட்டத்தட்ட ஒரு ராஜினாமா போர்ட்லயே தானே இருக்காரு. அப்புறம் தனியா ராஜினாமா என்ன பண்ண வேண்டி இருக்கு? நடுநடுவில் வந்து இப்ப நீர்கில வந்து எப்படி இப்படி குதிக்கிறாரு. என்னத்துக்காக 6 மந்திரி சபை கேட்கிறாங்களா தமிழ்நாட்டுல? திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்குமா அது 6? அதை தவிர என்னை பொறுத்த மட்டும் ராஜினாமா இருக்கட்டும். ராகுல் காந்தியை தேசம் ஏற்கவில்லை என்பதுதான் கருத்து சீனிவாசன். மகாராஷ்டிரா தேர்தலுடைய முடிவு முக்கியமான மெசேஜ். ராகுல் காந்தியை தேசம் ஏற்கவில்லை. ஆனா அதே நேரத்தில் அதுக்கு மாற்றா பிரியங்கா காந்தியை முன்னிறுத்துறாங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்? முதல்ல அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு ராகுல் காந்தியை அனுமதிப்பாரா? அதெல்லாம் வேற சந்தேகம். அது பிரியங்கா காந்திக்கு குடும்ப பிரச்சனை அதிகமாகி விட்டதனால், அவர் அடிக்கடி அமெரிக்காவுக்கு போவதனால், அண்ணன் தங்கி அமெரிக்காவே, லண்டன், அப்புறமா வந்து வியட்நாம், தாய்லாந்து, டர்க்கி போயிட்டே இருக்கிறதுனால ஒருவேளை அகில இந்திய காங்கிரஸ் தலைவரிலிருந்து அகில உலக காங்கிரஸ் தலைவராக மாறிவிட்டாரோ என்ற ஒரு ஆச்சரியம் கூட வர ஆரம்பித்து விட்டது. ரைட் சார்.